ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2க்கு வந்து இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரவுண்ட் 1ஓட முடிவு எந்த மாதிரி இருக்குது, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ண காலேஜஸோட எண்ணிக்கை வந்து 425 காலேஜஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரவுண்ட் 1ல் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 39,000 மாணவர்களுக்கு வந்து, அதாவது 200 கட் ஆஃப்லேருந்து 179 கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எல்லாம் முடித்தது பார்த்திங்க அப்படின்னா 29,000 மாணவர்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 மாணவர்கள் வந்து அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணி அதில் வந்து யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாத கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாத ஒரு 4,000 பேர் இருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து இப்போ ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன், ஒரு ரொம்ப கவலைகரமான ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, மொத்தம் 127 காலேஜில் ஒரு சீட்டு கூட யாருமே எடுக்கலை. மொத்தமாக வந்து 425 காலேஜில் 127 காலேஜில் யாருமே வந்து ஒரு சீட்டு கூட எடுக்கலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இத்தனை ரவுண்ட் 1ல் 179 கட் ஆஃப் வரைக்கும் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதில் யாருமே ஏன் அந்த காலேஜஸை எடுக்கலை அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 97 காலேஜில் 10 சீட்டுக்கும் குறைவான சீட்டுகள் தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ மொத்தம் 400 சீட் இருக்குது அப்படின்னா அதில் வெறும் 4 சீட்டு தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போது இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 97, அப்போ மொத்தம் வந்து 223 காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ 224 காலேஜஸில் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ மீதி இருக்கிற 200 காலேஜ் தான். அந்த 200 காலேஜில் எபோ 50%, அதாவது மொத்தம் இன்டேக் வந்து ஒரு 400 அப்படின்னா 200க்கு மேலே ஃபில் ஆன காலேஜஸ் பார்த்திங்கன்னா வெறும் 39 காலேஜ் மட்டும்தான். ஸோ அப்போ 39 காலேஜில் மட்டும்தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எபோ 50% வந்து ஃபில் ஆகிருக்கு. அதுலேயும் வந்து இந்த 39 காலேஜ்லேயும் வந்து டயர் 1 இன்ஸ்டிடியூஷனான சிஇஜி கேம்பஸ்ஸு, எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து தியாகராஜர், மதுரை தியாகராஜர், எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சிஐடி, ஜிசிடி, இதில் 10 காலேஜ் இதுலேயே வந்துருச்சு. மீதி இருக்கிற ஒரு 29 காலேஜில் தான் வந்து இந்த 50% சீட்டுக்கு மேலே ஃபில் ஆகிருக்கு. மற்ற காலேஜஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு அந்த காலேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏன் வந்து அந்த காலேஜோட சேரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை இவ்வளோ கம்மியாக இருக்குது? அப்போது பிஹெச்இ வந்து ஃபில் ஆகிருச்சு, சிஐடி ஃபில் ஆகிருச்சு, ஜிசிடி ஃபில் ஆகிருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மற்ற ஒரு 50% ஆஃப் காலேஜாவது வந்து ஈவனாக ஃபில் ஆகிருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? மாணவர்கள் எல்லாமே வந்து அதே காலேஜை நோக்கி ஏன் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து இந்த வீடியோஸ்லேயும் இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு, இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்டின் காலேஜ் சொல்கிறாங்க. ஸோ அந்த காலேஜஸில் நிறையா மாணவர்கள் போய் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த செகண்ட் ரவுண்டு முடிகிறப்ப தான் வந்து இந்த டயர் 2 காலேஜஸ்லாம் ஃபில் ஆகும். ஸோ இப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து இப்போ ரீசன்ட் சர்வே எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா வந்து காலேஜஸ் வந்து ஏன் ஃபில் ஆக மாட்டேங்குது? இப்போது ஈவன் வந்து ஒரு சில டயர் 2 காலேஜஸ் கூட ஒரு சிலதெல்லாம் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்ன சென்ஸ் ஒரு 50% அந்த ரேஞ்சுக்கு வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஆனாலும் அந்த டயர் 1 இன்ஸ்டியூஷனுக்கு லெவலாக இருக்கிற ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க? ஸோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்மியாயிருச்சா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ ரவுண்ட் 2 இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் ஃபஸ்ட்டு என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, எந்தெந்த சீட்லாம் வந்து எந்தெந்த காலேஜெலாம் ஓசியாவது ஃபில் ஆகிருக்கு, அதாவது 50%ஆவது ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற காலேஜஸ் இருக்குல்ல, அந்த காலேஜ் பாருங்கள். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து என்னென்னா, இந்த நம்ம சொல்கிற 200 காலேஜ் இருக்குது. அந்த 200 காலேஜில் ஒரு 50 காலேஜ் வந்து அந்த 50% அந்த ரேஞ்சில் ஃபில் ஆகிருக்கு. அப்போ மீதி இருக்கிற 150 காலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 20%, 30%, 40% ஃபில் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ். அந்த காலேஜை டார்கெட் பண்ணுங்கள். ஸோ அந்த காலேஜை டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு மக்களால் விரும்பக்கூடிய காலேஜாக இருக்குது. ஸோ அந்த காலேஜில் நீங்கள் வந்து பாருங்கள். இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிற சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போயிருக்கு. இந்த டைம் வந்து
எப்போவுமே வந்து அதிகமாகிற மாதிரி இந்த டைமும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்க்கான கோர்சஸ் வந்து அதிகமாக ஃபில் ஆகிருக்கு. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ சிவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து 600 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. மெக்கானிக்கல் வந்து ஒரு 1000 சீட்டு தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுத்துட்டிங்கன்னா இதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகமாக, ட்ரிபிள் மடங்குக்கு மேலே அதிகமாக வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் பிரான்ச்சஸை மக்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து விரும்புகிறாங்க. பட் வந்து இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஏன்னா வந்து இந்த அப்ரோச்சில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளையில் எடுத்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் காம்படிஷன் வரக்கு சான்சஸ் இருக்குது. இதே வந்து சிவிலோ மெக்கானிக்கலோ எடுத்திங்கன்னா அப்படின்னா லோவஸ்ட் காம்படிஷன் ஈஸியாக வந்து நம்ம கோ த்ரூ பண்ண முடியும். அதாவது கெட் இன்டு எனி எம்என்சிஸ்க்கு வந்து உள்ளே நம்ம போக முடியும். அப்படிங்கிறதுனால சிவில் கோர் பிரான்ச்சஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல காலேஜஸில் எந்த பிரான்ச் கிடைச்சாலும் எடுங்க. ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாளையோட முடியுது. ஸோ சீக்கிரமாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் வராமல் போயிட போது. ஸோ நிறைய காலேஜஸ் போடுங்க. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நீங்கள் வந்து காலேஜஸ் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.